வெப்பமான கோடை நாள் அது. மாயாவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. தாகமும் எடுத்தது. ஒரு வாட்டர் பார்க்கில் குளித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அவளது வீட்டருகே எந்த வாட்டர் பார்க் இல்லை. மனம் வெறுத்து போய் தனது மொபைலில் தேட ஆரம்பித்தாள். திடீரென அடையாளம் தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு வாட்டர் பார்க்கின் படம் அதில் இருந்தது. இங்கே ஒரு வாட்டர் பார்க் இருக்கிறது என்று அந்த மெசேஜ் சொன்னது. மாயாவுக்கு ஆச்சரியம். அந்த இடம் அவள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அப்படி ஒரு வாட்டர் பார்க் இருப்பதே அவளுக்கு தெரியாது. ஆச்சரியத்துடனும் ஒருவித தயக்கத்துடனும் அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டாள். அவள் அங்கே போய் சேருவதற்குள் இருட்டிவிட்டது. ஆனாலும் இரவு நேரத்திலும் அந்த வாட்டர் பார்க் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மக்கள் உற்சாகமாக சத்தமிட்டு சிரித்து கொண்டிருந்தனர். மாயாவுக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. நேராக நீச்சல் குளத்தை நோக்கிச் சென்று தயக்கமே இல்லாமல் குதித்து நீந்தத் தொடங்கினாள். திடீரென நீரின் வெப்பநிலை அதிகரித்தது. அதுவரை சில்லென்று இருந்த நீர் சூடாக மாறியது. அதோடு ஒருவித வித்தியாசமான அருவருப்பான நாற்றம் அந்த இடத்தை சூழ்ந்தது. மாயாவுக்கு ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்தாள். சற்று உற்று பார்த்தாள். அவளது கண்கள் அகல விரிந்தன. அங்கே அவளுடன் சேர்ந்து நீந்திக் கொண்டிருந்தவர்கள் உயிருடன் இருக்கும் பிணங்கள். ஆம், அவர்களின் முகம் சிதைந்து, கண்கள் குழி விழுந்து, உடல்கள் அழுகிய நிலையில் இருந்தன. அவர்களைச் சுற்றி ஒருவித பயங்கரமான ஒளி சூழ்ந்திருந்தது. அச்சத்தில் உடல் நடுங்க மாயா உடனே நீச்சல் குளத்திலிருந்து வெளியேறி உயிர் பிழைத்தால் போதும் என அங்கிருந்து ஓடினாள். வாட்டர் பார்க்கின் வெளியே வந்து நின்றபோதுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. இதயத் துடிப்பு எகிரியது. அது ஒரு வாட்டர் பார்க் அல்ல, அது பிணங்கள் துயிலும் ஒரு பயங்கர கனவு.